ஹலோ ஹாய். நம்ம இன்றைக்கி பேப்பர்லேயே அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு ஹார்ட்டும் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் வர மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் வர மாதிரி ஒரு மடக்கிக்கோங்க. 4 பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. நாலு பக்கமும் நம்ம மடக்கியாச்சு. இப்போ நீங்கள் சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இடையிலேருந்து சென்டரில் ரெண்டாவது பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு விரித்து விடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு போட் மாதிரி ஒரு பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கிடைக்கும். நமக்கு ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா இந்த கார்னரில் ஒரு வால் மாதிரி நாலு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி 4 பக்கமும் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். நாலு பக்கமும் இதே மாதிரி பண்ணணும். இப்போ 4 பக்கமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயரை இந்த மாதிரி மேலே பார்த்து ஒரு பகுதியை ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடை மட்டும் இந்த சென்டர் பார்த்து இந்த ஸ்கொயரோட ஒரு பகுதியை மட்டும் இந்த சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த டிசைன் பண்ணும்போது இந்த டபுள் சைடில் கலர் பேப்பர் உண்டு, அது மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இதழும் ஒரு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம சிங்கிளாக பண்ணும்போது அது அவ்வளோ நமக்கு அவுட்புட் நல்லா இருக்காது. இருந்தாலும் பண்ணுங்க, இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும் இப்படி மடக்குனதுக்கு பிறகு அந்த நீங்கள் மடித்ததுக்கு அந்த பின்னாடி பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. முன்னாடி மடிச்சுட்டு பின்னாடி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். நாலு பக்கமுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தா சிசர்ஸ் எடுத்து
இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா ஒரு பக்கமாக, அதுக்கு நேர் அதில் கொஞ்சம் அந்த லைன் எண்டூர போக வேண்டாம், அதுக்கு ஒரு 3/4 பகுதி வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லேயும் இந்த மாதிரி இந்த போர்ஷனில் கட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த இதழ் மாதிரி இருக்கிற பகுதி முடிகிறது வரைக்கும் சுற்றி இந்த மாதிரி 4 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வெட்டுறதுக்கு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம வெட்டினதுக்கப்புறமா இந்த வெட்டின பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதனோட டிப்பு இந்த பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. பின்னாடி பார்த்து 2 சைடை நம்ம மடக்கி விடும்போது நமக்கு சுற்றி 4 ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையும் மடக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி மடிச்சிட்டோம். ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.